லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் யாரெல்லாம் லைவ் பார்க்குறீங்களோ ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னை யாருக்கெல்லாம் உண்மையிலே பிடிக்குதோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட்டு மெம்பர்ஷிப் லைவ் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஆக்சஸ் வேணாலும். அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டீங்களா எல்லோரும்? என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் தக்காளி தொக்கு கருணக்கிழங்கு சாப்பாடு. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் பிரியாணி சூப்பர். பொரியல் யாரோ திட்டுறாங்க போல இருக்கு. ரீல்ஸ் போட்டிருக்கேன், நீங்க பார்த்தா தானே தெரியறதுக்கு. சாரி நீங்களா? அப்படி இல்லைங்க, நீங்கள் சாரி கேட்கணும்ல, எனக்கு ஆசை கிடையாது. என்னன்னா ஒரு கேள்வி கேட்டுருக்கீங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேங்குங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிடுவீங்க ஈஸியாக. அது ஸ்க்ரீனில் வந்து அப்லோட் ஆக 30 செகண்டுக்கு மேலே ஆகுங்க. சில கமெண்ட்ஸ் 1 மினிட்டுக்கு அப்புறம் தான் பதிவாகும். நீங்கள் 30 செகண்ட் அது கணக்கு வச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு முன்னாடி ஒரு 40-50 கமெண்ட்ஸ் லிஸ்ட்டில் நிற்குதுன்னா அதை நான் படிச்சுட்டு வர்றதுக்கு 1.25 நிமிஷம் ஆகும். நீங்கள் அதுக்குள்ளே பொறுக்காமல் என்ன பண்ணிடுவீங்க, உடனே 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 ஒரே ஆள் 10 கமெண்ட்ஸ் ஒரே மாதிரி, எப்போ 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 என்ன, அது எப்படி மைண்டில் வச்சுக்க முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் லைவ் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கமெண்ட்ஸை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கமெண்ட்ஸை படித்து நான் ரிப்ளை கொடுக்கறதுக்கு என் மூளையை நான் கசக்கி யோசித்து ரிப்ளை கொடுத்துட்டு அடுத்த கமெண்ட்ஸை கண்ணில் வச்சு படிக்கிறதுக்கு நீங்கள் தான் வெயிட் பண்ணுங்க. என்ன ரோபோவா அப்படி சல்லுன்னு அப்படி ரிப்ளை கொடுத்துக்கிட்டே போகிறதுக்கு? ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நைட்டுக்கு மெம்பர்ஷிப்பு ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. வேறு எந்த ஒரு இதுவும் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. டென்ஷன் ஆகுது இப்போல்லாம். நீங்களாம் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஷோ லைவ் போடுறேன், பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் என்கிட்டலாம் எதிர்பார்க்காதீங்க. கமெண்ட்ஸில் வந்து ஜாலியாக பேசணும்னு நினச்சா கூட எனக்கு டென்ஷன் தான் வருது உங்ககிட்டலாம். ரொம்ப வேகம், ஒவ்வொரு பொறுமையே கிடையாது கொஞ்சம் கூட. அது எப்படி ரீல்ஸில் கமெண்ட்ஸ் நீங்கள் போட்ட உடனே ரிப்ளை வரும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? எங்கே மற்ற லைவ்ல போட்டு வாங்க, உங்களோட கமெண்ட்ஸ் எவனாவது ஒர்க் திரும்பி பார்க்குறால பார்ப்போம். நான் பொறுமையாக நிதானமாக ஒன்று ஒன்றா படித்து ரிப்ளை கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள 1000 மெசேஜ். தலைவலிக்குதுங்க, நீங்களே ஒத்து பாருங்க. பேப்பரில் நீங்கள் ஒரு பொடி எழுதிட்டு ரொம்ப நேரம் ஒத்து பாருங்க. இதெல்லாம் ஃபோன்லையா ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கு எழுத்துக்குள்ள ஒரு புளி தான் இருக்கும்.
லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டேன் தெரியும், சொல்ல வேண்டாம். அவருக்கு நான் வெல்கம் பண்ணேன். நான் நைட்டு லைவ் பார்த்துட்டு வருவேன். காலையில் சாப்பிட்டேன். சக்தி, தேங்க்யூ சக்தி, தேங்க்யூ. விஐபி நைட்டுக்கு ஆன் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எனக்கு கோவம் வந்தால் டக்குன்னு போகாதுங்க, கொஞ்சம் லேட் ஆகும். எனக்கு கொஞ்சம் அப்படி தான், அந்த மாதிரி கேரக்டர். டக்குன்னு கோவம் வருது அப்படின்னா தலைவலி வந்துடுது. அந்த தலைவலி வந்துச்சுன்னா குறையிறதுக்கு நான் அப்படியே கால் டேப்லெட் வேறு போட்டுருப்பேன். அது என் உடம்பு ஆட்டம் அப்படிதான். கோவம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். செவ்வாய் ஆச்சு, அதனால் அது வேகமாக வரும். அது தெரியும் எனக்கு. அதனால தான் நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன் கோவத்தை. வெளியில் காட்டவே மாட்டேன். செவ்வாய் என்னுடைய லக்னத்திலே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப அந்த கோவம் வேகமாக வரும். அதனால எனக்கு அந்த அது தெரியும். அது கோவத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவனுக்கு அப்படி கோவம் வரும், கண்ட்ரோல் பண்ண அப்படின்ட்டு. சடனாக கோவம் அதிகமாக வரும். கோவத்தில் என்ன வேணாலும் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். அதனால கோவத்தை அதனால தான் நான் அமைதியாகுவேன். ஏன்னா நான் பார்க்க ஏதாவது பேசி பிரச்சனை பெருசாகிடும். அதனால் சைலண்ட்டாக அமைதியாகிறதுக்கு காரணம் அதனால தான். கொஞ்சம் அப்படியே கேப் விட அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். உங்களுக்கு நினைப்பு என்னன்னா, ஆமாம் இது ஒரு விஷயம், இது ஒரு பெரிய இது, அதனால கோவம் வருது அப்படி நீங்கள் நினைக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வருது எனக்கு, அவ்வளோதான். நான் பொதுவாக சொல்கிறேன், எங்கள் வீட்லேயும் அப்படிதான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நான் நிறைய பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளோ அளவுக்கு மீறி கோவத்தில் நான் ஒரு செயலே பண்ணிட்டேன். அதனாலே வீட்டிலலாம் பயப்படுவாங்க, கோவம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. சாப்பிட்டீங்களா எல்லாரும்?
அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலில். அப்படி தொட்டு பார்த்து உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க, லைக் போட்டுக்குவாங்க கொஞ்சம். திரு அப்படியா இருக்கு. ஒர்க்கில் இருக்கீங்களா? ஓகே ஓகே. ஒர்க்கு பாருங்கள். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வாங்க சுப்புக்குட்டி வாங்க. தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் பட்டோ. நிலா மதிய வணக்கம். சாப்பிட்டு நீ சாப்பிட்டாயா? ஹவாரு. நான் இன்னும் லஞ்சு சாப்பிடல. காலை டிஃபன் சாப்பிட்ருக்கேன். லஞ்ச் ரெடி ஆகிருக்கு. இன்னும் பாதி நான் போய் அங்கே பண்ணாதான் அங்கே ரெடி ஆகும். கருணக்கிழங்கு கட் பண்ணிட்டாங்க, ஆனால் அது செய்ய தெரியாது. நான் தான் போய் இப்போ வேடிச்சு அதை தாளிக்கணும். சாமி ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க செல்லக்குட்டீஸ். போயிட்டு அந்த கருணக்கிழங்கை தாளிச்சிட்டு மறுபடியும் வந்து லைவ் ஆன் பண்ணுறேன். சார் ஜாயின் பண்ணி கிடைக்கும். மெம்பர்ஷிப்லேயே பர்சனல் ஜாயின் பண்ணால் கிடைக்கும். கருணைக்கிழங்கு அப்படின்னா கருணைக்கிழங்கு தெரியாதா உங்களுக்கு? அது சரி, நீங்கள் எனி டைம் நான்வெஜ் சாப்பிட்றது, நாங்களாம் சைவம் சாப்பிட்றவங்க, எங்களுக்கு அதுதான் தெரியும். எங்களுக்கு வேறு என்ன தெரியும்? உமாவா? ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படியா? அப்படி ஜாயின் பண்ணால் தான் என் லைஃப்பில் உமாவே கிடைக்காது. தெரியாது அவங்களுக்கு? இந்த உமாவை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஜாயின் பண்ணுவேன்ற கதையெல்லாம் வேஸ்ட்டு. ஓடிட்டேன்னா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்ல. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிக்கோங்க. நைட்டு வெரி ஹாட் அண்ட் கிளாமர் லைவ் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நைட்டுக்கு நான் லைவ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போர்டு யூஸ் பண்ணணுமா? அப்படின்னா என்ன போர்டு? ஸ்லேட்டா? பல்பமா? நம்ம எழுதுவோம் ஸ்கூலில் அந்த போர்டா? நைட் லைவ் வந்தது வேற ஆளான்னு கேட்குறீங்களா? அப்படி தாண்டா நான் ஒரு டைமில் ஒரு கெட்டப்பில் இருப்போம். அப்படி தான் இருக்கும். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க செல்லக்குட்டீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாட் லைவ் யாருக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை இருக்கோ உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணால் உங்கள் விருப்பம் போல் லைவ் நடக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த லைவில் நடக்கும். நீங்கள் மட்டும்தான் பார்ப்பீங்க. தனியாளாக தான் என் கூட பேசலாம், பழகலாம். பர்சனல் ஆக்சஸில் ஜாயின் பண்ணலாம். என்ன நான் கொஞ்சம் கோவக்காரி தான்.
ஆனால் நல்ல பொண்ணு தான். எப்பா மடிக்க மடிக்க வந்துக்கிட்டே இருக்கிறா சாமி. எங்கேருந்து தான் இம்மட்டு துணியும் அட கடவுளே. அது என் வீட்டுக்காரர் தான் காணும். என் வீட்டுக்காரர் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது. பாவம் ஒரே ஒரு சட்டை, ஒரு வேஷ்டி, அப்புறம் எங்கேயும் அவனோட ஜட்டியும் மடிச்சினே காணோம். அவனோட அண்டர்வேர் இப்போ தான் பார்த்து பார்த்து மடித்தேன். ஒரே ஒரு கைலி, அப்புறம் என்ன இருக்குது, ஒரே ஒரு ஜட்டி. பாவம் அந்த மனுஷனுடைய ட்ரெஸ்ஸே இவ்வளோதான். அந்த பாருங்க, இது மட்டும்தான் என் ஆத்துக்காரருடைய ட்ரெஸ்ஸு. கைலி மட்டும்தான் மாறி இருக்கு, சட்டை அதே சட்டை. வச்சுட்டு வர ஷெல்ஃபில். என்னோட ட்ரெஸ்ஸை மடிச்சியா? உன்னோட ட்ரெஸ் உன்னோட ட்ரெஸ்ஸு தானே. பர்சனல் லைவ் சார், டிபியை தொட்டு பாருங்க. டிபியை தொட்டு போய் ஜாயினை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 லெவலில் தொட்டு பாருங்கள். அப்படியே தள்ளி அதில் என்ன போட்டிருக்கோ அதான். ஆனால் லைவ் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்த்தான லைவாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் வேறு லெவலா? உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இந்தியா வந்தால் எனக்கு இதான் வேலை. துணி மடிக்கிற வேலையா? நீ வேற இப்போ லைவில் உங்கள் மேலே இருக்கிற அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இந்த துணியை போய் எடுத்து வந்து மடித்தேன். இல்லைனா இந்த துணியே என் பையன் தான் அவனுக்கு மடிக்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருந்தான். வாஷிங் மிஷினில் துணியை போட்டு ஆன் பண்ணுறது மட்டும்தான் நான். மற்றபடி அது காய போகிறது. இப்போ போட்டு அங்கே ஓடுது ஒரு சிங்கிள். இது நேற்று போட்ட ட்ரெஸ்ஸு. எத்தனை ட்ரெஸ்ஸா? என் வீட்டுக்காரருக்கு 2 ட்ரெஸ் தான். மிச்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது பாருங்கள். இதில் வந்து பாப்பா ட்ரெஸ்ஸு, ஏன் ட்ரெஸ்ஸு, அது நேற்று நான் லைவில் கட்டியிருந்தேன் புடவை. அப்புறம் என்னுடைய அப்புறம் நம்ம பாப்பாவோடைய ஜட்டி. பாப்பா ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்குது. என்னது ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ்ஸு போடும். திடீர்னு பார்த்தா பாவாடை எடுத்து மாட்டாது. பாவாடைனா ரொம்ப பிடிக்கும். சின்ன குட்டி குட்டி பாவாடை அது வந்து ரொம்ப விரும்பும். ஒன்று அதை போடும், இல்லைனா ஜட்டி போடும். அப்புறம் மாற்றி மாற்றி போடும். அப்புறம் ஜீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜீன்ஸை காலை உள்ளே மாட்டிக்கிட்டு தானே தின்னத்தங்க பண்ணிடுச்சு. ஒரே வேடிக்கை. நான் போகிறேன், அம்மா 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 அம்மான்னு ஒரே சவுண்டு. இன்னும் என்ன நான் பதறி அடித்து உள்ளே போகிறேன். ஒரே காலில் 2 காலையும் தூக்கி உள்ளே விட்டுட்டு அசைக்க முடியல போல இருக்குது. நான் இல்லாமல் எதுக்கு நீ இந்த பேண்ட் எடுத்து போடுற அப்படின்னு சொல்லி பாப்பா, குட்டி பாப்பா தானே தெரியாது, உள்ளே போய் மாட்டிக்கிட்டு ஒரே கற்று தாங்கலை. அதை பிடிச்சி எப்படி தான் போட்டுச்சோ தெரியல. அது ஜீன்ஸ் டைட்டுக்கு அதுக்கு உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டுருக்குது உள்ளார. அப்புறம் காலை பிடிச்சி இழுத்து நான் அப்புறம் என் வீட்டுக்கு இந்த வளைச்சி இழுங்க. அது வேறு லப்பர் கிளாத்தாக அப்படி இறுக்கிடுச்சு ஜீன்ஸுக்கு அதுக்கும் மொத்தத்துக்கு அதுக்கும். அப்புறம் எடுத்து விட்டேன். நான் இல்லாமல் எதுக்கு நீ எடுத்து போகிறேன் நினச்சி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த மூலையில் ஒன்று கிடக்கும், இந்த மூலையில் ஒன்று கிடக்கும். கழட்டி போடாது. என்னைக்கு ட்ரெஸ்ஸை அதுவாக எடுத்து போட ஆரம்பிச்சதோ அது இஷ்டத்துக்கு எடுத்து போடும். அப்படி தான் என்ன பண்ணிடுச்சு, துருன்னு கொண்டு போயிட்டு நான் லைவுக்கு கட்டியிருந்த சாரி இருந்தது பாருங்க. அந்த சாரி நான் இங்கே போடும்போது சொன்னேன், இது வந்து அழுக்கு, யாரும் தொடாதீங்க, நான் அலசணும்னு. அழுக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் காதில் வாங்கிட்டு, அழுக்குன்னா அப்போ அம்மா துவைக்கும். ஓகே, அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு. என்னோட நேம் நிலாங்க, ரவிமுருகன். துணி மடிக்கிற லைவ் ஆயிடுது. ஆமாங்க. வந்து நான் துவைக்கிறதுன்னு சொன்னேன் பாரு. அப்போனா அழுக்குன்னா துவைக்க தான் போகும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு துருன்னு கொண்டு போயிட்டு லிக்விடை நிறையா ஊற்றி அப்படியே வாசனை துணி. எங்களுக்கு இன்னும் லிக்விடு. என் வீட்டுக்கார் ஓடி வராரு, என்னாடி வாசனைன்ட்டு. நான் சமைச்சிக்கிட்டு இருக்க புள்ள தான் விளையாடுது அப்படின்ட்டு கொண்டு போயிட்டு லிக்விடை தூக்கி டப்பில் நிறைய தூக்கி உள்ளே விட்டு அந்த ஸ்டோன் சாரி தூக்கி கொண்டு போய் நான் அது ஃபங்க்ஷனில் இப்போ கட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அதை தூக்கி அதுக்குள்ளே போட்டு கும்மி அப்படியே பாதி ஸ்டோன் கொட்டி போச்சு. 2500 அந்த புடவை. நான் எவ்வளோ அரை மணி நேரம் அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்படி கட்டிட்டு போயிட்டு வந்தேன், புது புடவை. அதை தூக்கி போட்டு என்ன வேலை பார்த்துச்சு தெரியுமா அது? இருக்கு சுப்பு, கரெக்டாக இருக்குது. அப்புறம் எடுத்து ஏதாவது பிள்ளைகளையும் மூச்சு திணறல் ஆகிருப்போது. ரொம்ப நேரம் தண்ணி அப்புறம் தூக்கிட்டு வந்து காலெல்லாம் கழுவி விட்டு நான் தூக்கிட்டேன். காலை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டு தூக்கிட்டு வந்து தொடச்சி விட்டு என்னங்கிறீங்க இந்த நேரம் பார்த்து அது அவ்வளோ வேலை காட்டிடுச்சு. கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டோம்னா அவ்வளோதான். ஜாமான் கழுவுற லிக்விடை கொண்டு போயிட்டு இந்த கிண்ணத்தில் ஊற்றி ஒரு டைம் வந்து இந்த பபுள்ஸ் ஒரு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் 20 ரூபான்ட்டு. அது பபுள்ஸே வரலை, மட்டமானது கொடுத்துட்டான்ட்டு. என் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாரு, இந்த லிக்விட் இருக்குல்ல விம் லிக்விட், அது நல்லா நுர வரும்.
இருக்கு இருக்கு சுப்புக்குட்டி இருக்குடா செல்லம். பரவாயில்ல இது. ஐ லவ் யூ பொண்டாட்டி. பிரபு ஜெயராமன் ஹாய் டியர். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹரி லூசிஃபர் வாங்க, எப்படி இருக்கீங்க? பாஸ் ஹாய் அக்கா. நீலான் சாப்பிட்டாச்சா? இனிமேல் தான் சாப்பிடணும். நீங்களாம் சாப்பிட்டீங்களா? அதுக்கப்புறம் ஒரே தடவை அந்த லிக்விடை ஊற்றி தண்ணியில் லேசாக ஊற்றி முட்டை விட சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அதிர்ஷ்டத்துக்கு போய் லிக்விடை ஊற்றி 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 ஐயோ அந்த கிச்சன் கீழே சுற்றி லிக்விடை தூக்கி ஊற்றி விட்டு நான் காலை வச்சு வழுக்க பார்த்தேன் நான். அப்புறம் கத்திரிக்கோள் வச்சுட்டு போனோம்னா எடுத்து முடியை கட் பண்ணிக்குது. நான் அன்றைக்கி எத்தனை வாட்டி கட் பண்ணியிருந்தேன், 4 வருஷமாக அது ரொம்ப அநியாயம் பண்ணுது. ஒரு டைம் பொம்மை படத்தில் பார்த்து கட் பண்ணிடுச்சு போல இருக்குது, ஃப்ரண்ட்டில் போய் கட் பண்ணிடுச்சு. பட்டைப்பின்னை வச்சு குத்தி 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 அது எப்படியே நான் மறக்கடிச்சேன் அந்த கொஞ்சம் வளர வரைக்கும். அப்புறம் இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பின்பக்கம் எடுத்து கட் பண்ணி விட்டுருக்கு. நான் எங்கே வெளியில் போனாலும் கத்திரிக்கோள் கத்தி இதெல்லாம் தூக்கி ஷெல்ஃபுக்கு மேலே மறைச்சி வச்சுட்டு போகிறேன்னா பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி அநியாயம் பண்ணுது. ஊசி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் கீழே வைக்கிறதே கிடையாது. தூக்கி தூக்கி எல்லாத்தையும் மேலே வச்சுருது. டப்பா கரண்டிலாம் இருந்ததுன்னா கரண்டி எடுத்துகிட்டு போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு லைனாக பூ மாதிரி அடுக்கி உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இங்கே வந்தா இதுதான் வேலை. ஏய் சாமி, இதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டேன். ஆனால் இதே கமெண்ட்ஸ் நீ 20 நிமிஷமாக போட்டுட்ருக்க பாரு. எப்போ வந்தீங்க? இன்னும் 10 மினிட்ஸ் லன்ச் டைம். அப்படியா? நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி 46 நிமிஷம் ஆகுது. யார்? ஆமாம், எங்கள் பாப்பா தான் இந்த வேலையை பார்ப்போம். ஏதாவது நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா இதை எடுத்து மேலே வைக்கணும் அப்படின்னு நாங்கள் 2 பேர் பேசிக்கிறோன்னா அது காதில் வாங்கிடுச்சுன்னா நாங்கள் போனதுக்கப்புறம் அந்த அட்டையே பிச்சு எடுத்துருச்சு. நான் நகர்த்துறேன், நான் தூக்கி வைக்கிறேன்னு அந்த டப்பாவை பிடிச்சி இழுத்து மேலே அட்டைப்படியே கிழிச்சிக்கிச்சு. அப்புறம் இப்போ ஃப்ளிப்கார்ட்லேருந்து நான் ஏதாவது ஆர்டர் பண்ணுறேன், ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கொண்டு வந்து கையில் தான் கொடுப்பாங்க. அது அவ்வளோ நான் தான் பிரிப்பேன் போட்டு இப்படி விரல உள்ளே பிடிச்சி இழுக்கும். இந்த தடவை கொடுத்தது ஓடிபியே வரல. நானும் உள்ள வெளியில் நின்று வரல இருந்தால் பாப்பாவை கூப்பிட்டு தான் எடுத்துகிட்டு உள்ள வை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவன் என்ன பண்ணேன், ஓடிபி ஏங்க சார் அதை எடுத்துகிட்டு உங்களை இன்னொரு ஸ்கேன் பண்ணுங்க, நெட்டே வரலங்க அப்படின்ட்டு. அதை எடுத்துகிட்டு வாமாங்கிற கவரு தனியாக துணி தனியாக இப்படி வைக்க தானே சொன்னவன். யார் பிரிக்க சொன்னான்? வேகமாக அது பிரிக்கும். பாப்ஸு வாங்க பாப்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்கள் பாப்பா உங்களை மாதிரி தானா? பாப்ஸ் குட் மார்னிங் பாப்ஸு, நல்லா இருக்கீங்களா? உன்ன மாதிரி போல் என் வீட்டுக்கு தண்ணிக்கு இப்போ மோட்டர் போட்டு தண்ணி பிடிச்சேன். ஏய் பார்த்து நான் பிடிக்கிறேன் குடத்தை கொடு. இல்லை தெளிச்சுக்கு போகிறேடி, இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். நான் கீழே விழுந்துருவேன், போட்டு வாரி அடித்து விழுந்துருவேன், வழிக்கு அடித்து விழுந்துருவேன், இல்லை ஏதாவது ஒரு வேலையை பண்ணிடுவேன், ஏதாவது கை கிழிச்சிக்கிச்சு ரத்தம் வருதும்பேன். அது நான் பிடிக்கிறேன். மழை வேற பெய்து நானே பிடிக்கிறேன் அப்படின்னா இறங்கி நான் பிடிச்சிட்டு படி ஏறதுக்குள்ளே கதவை திறந்து விடுறாரு. மேட்டை இழுத்துட்டு வந்து அந்த இடத்துல ஒரு குடம் நான் தூக்கிட்டு வந்து ஒழுங்காக காலை தொடச்சிட்டு உள்ள போகிறேன். அப்படி தான் ஒன்று அசால்ட்டாக விட்டால் எனக்கு டபுள் வேலை வைப்பேன் அப்படின்னு மேட்டை அப்புறம் பிடிச்சி அப்புறம் நான் மேலே ஏறேன். என்னோட கையை வேற பிடிச்சி மேலே ஏற்றுறாரு. சின்னோண்டு படத்துக்கே அவரு. அப்பாடா சிரிச்சிட்டீங்க. ஆமாண்டா, மழை பெய்யுது, இங்கே எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. சூப்பர் சடை பாருங்க, இதை பார்க்குறேன். வாங்க யாரு? நம்ம ஓம் முருகாவா? தேங்க்யூடா. அப்புறம் சாமி சங்கர், நான் டியூட்டியில் இருக்கேன் ப்ரோ. அக்கா யாருக்கா சப்போர்ட் பண்ணுவீங்க? நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணலைங்க. ஏன்னா ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லோரும் ரொம்ப அவஸ்தைப்பட போகிறீங்க. அது மட்டும் உறுதி. அது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க. அது மட்டும்தான் சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் தோசை நேற்று சென்னாங்கண்ணு தூள் வாங்கிட்டு வந்தேன், அதை தொட்டு சாப்பிட்டேன். நிலா செல்லம்மா, அப்பா செல்லம். அப்பா ரொம்ப கொடுப்பாங்க, ரொம்ப பாசம் அதிகம். இதோ பாருங்கள், இந்த கட்டில் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். போட்டு கிறுக்குன்னு இந்த இடத்துல போட்டு ஏதோ போட்டு கிறுக்கி வச்சுருக்குது இந்த கட்டையில்.
இவர் உடனே இப்போ வந்து உட்காந்துட்டு என்ன சொன்னார், ஏய் உன் கொலுசு தான் போட்டு கீறி கீறி கீறி, நான் இந்த சைடு உட்காந்ததே கிடையாது, நான் அந்த சைடில் உட்காந்துருக்கேன், சேரில் உட்காந்தா லைவ் போடுறேன், உன் பிள்ளைய கூப்பிடு. நான் கேட்கும்போது அது மழுப்பிடி சிரிச்சிச்சு அப்படின்னா இதுதான் வேலை. அதே மாதிரி கூப்பிட்டு, ஆமாம் இந்த கோடி யார் போட்டா அப்படிங்கிறேன். அவங்க அப்பா நெஞ்சில் போய் இப்படி சாஞ்சிக்கிட்டு இப்படியே மழுப்புச்சு. பாத்தியா நான் சொல்லலை அப்படின்னு. ஏய் ஏய் என் பிள்ளை அப்படி சொல்லாதடி, ஏய் என் பிள்ளை அப்படி பண்ணாதடி, உன் பிள்ளை தான் அப்படி பண்ணியிருக்கு, என் மேலே பழி, இப்போ நீ தாண்டி பண்ணியிருக்க, நீ தான் என் பிள்ளையெல்லாம் அப்படி சொல்லாத. பிள்ளை என்ன பண்ணிட்டாலும் அங்கே கேட்குறதே கிடையாது, ஒரு பொருளை உடைச்சாலும் அது கேட்குறதே கிடையாது. அப்படி கேட்டுட்டா என் மேலே கோவம் வரும். பிள்ளை டக்குன்னு அங்கே சோகமாயிடுச்சு அப்படின்னா எனக்கு தான் வந்து திட்டு விடும். என் பிள்ளை நீ என்னமோ சொல்லிட்டேன், என் பிள்ளை நீ என்னமோ சொல்லிட்டேன் அப்படின்ட்டு சொல்லி திரு. பாப்ஸு சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ அடிக்குதா, எக்கோ அடிக்குதா? நான் கூட ஏதோ தூக்கி தூக்கி அடிக்குது போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். என் லைவை பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் என்னை ஏற்றி விட்டுடுறீங்க, ஏண்டா லைவ் வந்தோன்ற அளவுக்கு யோசிக்க வச்சிடுறீங்க. பியூட்டி சதீஷ் உதயா ஹாய். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சம்மரை கொண்டாடுறீங்க போல். ஆமாம் நல்லா கொண்டாடுறாங்க. நீ வேறடா, நான் இன்ன வரைக்கும் என் கண்ணால் ஊட்டி கூட பார்த்தது கிடையாது. விவரம் தெரியறதுக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கேன். அது சீக்ரெட்டா? திருப்பியும் வேண்டாமா? ஹாய்மா. ஹாய் தளபதி. சாப்பிட்டியா? அங்கேயும் மழையா? நான் என்னடி போய் பேசினது உங்ககிட்ட? இவர் இப்போ தான் உள்ளே நுழையிறான், வந்த உடனே ஹாய் ஹலோ சொல்லலை, எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸு. என்னடா நீ எப்படி இருக்க, எப்படி போகுது ஒர்க்கெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா பட்டோ. ஐ லவ் யூ செல்லோ. ரியாஸ் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. ஆமாம் ஆமாம் சோமசுந்தரம். சென்னை ஃபுல்லாக ரெயின் தான். ஆமாம் சென்னை ஃபுல்லாகவே ரெயின் தான். ஒரு இடம் பெய்யுது, ஒரு இடம் நிற்கிது, ஆனால் வானம் மட்டும் மூடிக்கிட்டு இருக்கு. அது இது தானே, கத்திரி பிறந்துட்டாலே வெயில், இது மழை ஸ்டார்ட் ஆகிடும். வெயில் அடிக்காது. கத்திரி பிறந்தா மழை தான் பெஞ்சிருக்கு. நீலாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்குமா? வாடகைக்கெல்லாம் எங்கள் வீடே கிடையாது. நானே இந்த வீட்டை எப்படியே தேடி கீடி கண்டுபிடிச்சி 2 மாதத்துக்கு முன்னாடி புக்கிங் பண்ணி வச்சு வந்திருக்கேன். முன்னாடி அட்வான்ஸ் அதிகமாக எல்லாரும் தர்றதை விட சேர்த்து ஒரு 10,000 சேர்த்து நாங்கள் தரோங்க, எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு முன் புக்கிங்கே, வீட்டு வாடகைக்கே இப்போ முன் புக்கிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே அதே போல தான். டாட்டர் என் செல்லம் தான். சுப்பு அப்படியா? ஓப்பா அது ரொம்ப செல்லம் சுப்பு. எங்கள் வீட்டில் ரொம்ப செல்லம். ஆனால் அது என்ன சாப்பிடணும்னு கேட்குதோ அதை அப்படியே வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுக்கணும். நானும் அதான் செய்வேன், அவரும் அதான் செய்வார். ஹேர் ஸ்டைல் சூப்பரா? மீரா வீடு கிடைக்கலனாலும் பரவாயில்லையா? இன்று ஏதாவது ஸ்பெஷல் உண்டா? என்னடா ஸ்பெஷல் வேணும் உனக்கு? எப்போவுமே பொண்ணுங்க அப்பா செல்லம் தான். ஆமாம் உண்மைதான். ஆனால் எப்படி கூப்பிட்டாலும் எத்தனை தடவை சலிக்காமல் ஓடி ஓடி வந்து என்னன்னு கேட்கும். நம்ம என்ன வேலை விட்டாலும் செய்யும். பெருசாகி வேலையை செய்யாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பிள்ளையில ஓடி ஓடி வேலை செய்கிறது, பெருசாகி வேலை செய்யாது, அதான் பயமாக இருக்குது. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஆனால் வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிட்டா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். இப்போ இல்லாமல் நான் ஆட்டோவில் போயிட்டேன்னா தண்ணி கேட்பா, ஸ்நாக்ஸ் வேணும் எனக்கு பாஸ் அவங்க அம்மா அப்படின்னும். நான் இருடாதோ இறங்க போகிறதோ வாங்கி தரேன் என்ன வேணும்? சம்சாலாம் ரொம்ப பிடிக்கும். காரம் தான் சாப்பிடுவோம், இனிப்பு ஸ்வீட் பிடிக்காது. என்ன ஸ்வீட் நாங்கள் வீட்டில் ஸ்வீட் வாங்கிட்டாலே தூக்கி குப்பையில் போடுற மாதிரி ஆகிடும். யாருக்காவது தெரிஞ்சவங்களுக்கு தான் தூக்கி கொடுப்போம். அப்படியே வச்சிருந்து வீணாக போய் எறும்பு தான் சாப்பிடும். காரம் தான். மிக்சரு, இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து நீட்டாக அந்த கிழங்குல செய்வாங்கள்ல, காரமாக இருக்கலாம் அந்த சிப்ஸு. எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸே அதுதான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மிக்சரில் அந்த நைஸ் மிக்சர் காஸ்ட்லியாக இருக்கும்ல, அது பிடிக்காது. எல்லாமே கலந்து பெருசாக இருக்குல்ல, அதுதான் பிடிக்கும். எல்லா டேஸ்ட்டும் ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டு.
சமயத்தில் இருந்து காண்டி ஏற்றிக்கிட்டே இருக்கானுங்க. என்னது சங்கீதா, யாரும் உங்களை காண்டி ஏற்றுறா? என்னை பொறுத்தவரை பெண் குழந்தைகள் வீட்டில் தேவதை தான். உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்கப்பா. என்ன அவுட்ஃபிட் ப்ரோ இது, வெயிலுக்கு சரியான உடையா? நான் ஏன் வெயிலுக்கு போகிறேன்? வெயிலுக்கு போகிறவங்களுக்கு தான் இந்த உடை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ நக்கலாக சிரிக்கலாம். நான் நல்லா குழுன்னு ஏசி ஆன் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக உள்ளே உட்காந்துருக்கேன். ஏசிக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டால் என்னடா இருக்குது? அவுட்ஃபிட்டுக்கு சூப்பர் நக்கலாக சிரிக்கிறான். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன்னு அவன் சொல்லாமல் சொல்கிறாரான். அவர் ஸ்மைலிங்கில் எனக்கு தெரியாது. நான் எந்த வெயிலடா போய் நிற்க போகிறேன்? வெயிலுக்கு போகிறவங்களுக்கு தான் இது கஷ்டமாக இருக்கும். நான் ஏதோ வெயிலில் போய் நான் வாசலுக்கே போக மாட்டேன். எங்கள் வீட்டு வாசல் நான் திறந்து எத்தனை நாளாக தெரியுமா? சைடு வழியிலே போயிட்டு அப்படியே வரேன். இன்றைக்கி தான் நான் சாவியை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வாசலை பெருக்கினேன். நான் வாசலுக்கே போகிறது கிடையாது. மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துட்டீங்களா? கொட்டை சாமியா? செல்லாம் பாய் கொஞ்சம் இருக்குக்கா. ஓகே நானும் தான் கிளம்புறேன். போயிட்டு சமைக்கணும். இப்போ சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வரேன். ஃபேஸ் மாஸ்க் இருக்கு மேம். சரி ஓகே காய்ஸ், எல்லோரும் பாருங்கள். நானும் வரேன், அப்புறமா வரேன். சோறு தாளித்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வரேன். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 92 கிரீன் டேஸ் நம்ம யூடியூபில் மட்டும், வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். போய் சமையல் முடிச்சுட்டு வந்து நான் இப்போ மறுபடியும் லைவை ஸ்டார்ட் பண்ணுறேன். சரியா? அப்படிங்களா? ஹரி லூசிஃபர். ஓகே. லஞ்சா? இனிமேட்டு தான் லஞ்சு சாப்பிடணும். லஞ்சே இனிமேட்டு தான் சாப்பிடணும். ஐ வில் ஆஃபீஸா? சூப்பரு. பார்த்தேன் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தேன் சுப்பு. நாங்கள் எல்லாம் வெயில் ட்ரெஸ் போட மாட்டீங்களா? ட்ரெஸ்ஸை கழட்டி இப்போ உங்களுக்கு என்ன கிடக்குது ஆம்பளைங்களுக்கு? கண்டிப்பாக இரு. எல்லாம் அங்கே சோறுலாம் ஆக்கிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. வெறும் தாளிக்கிறது மட்டும்தான். சரி. ஓகே பாஸ், வேலையை முடியுங்க. சரி காய்ஸ், நானும் வந்து போய் கொஞ்சம் வேலையை முடிச்சு வச்சுட்டு வந்துடுறேன். வந்துட்டு மறுபடியும் லைவை ஸ்டார்ட் பண்ணுறேன். சிட்வி 90 டிகிரி வேஸ் நம்ம யூடியூப்பில் மட்டும், வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். நம்ம சேனல் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்டுக்கு மெம்பர்ஷிப் லைவ் ரொம்ப ஹாட் அண்ட் கிளாமராக இருக்கும். ஓகே பாப்ஸ், ஓகே மோனிமா, எல்லாருக்கும் ஓகே. சாமி ஓகே.